இப்போ நான் என் பையனுக்கு நான் சீட்டு தரலாம், மக்கள் நினச்சா தோக்கடிச்சிடலாம். தோக்கடிச்சிட்டோன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். வாரிசு அரசியல்ன்ற வார்த்தையை எதிர்கட்சிகள் பயங்கரமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறப்போ தான் தெரியும். ராகுல் காந்திக்கு இன்னைக்கு அரசியல் பிடிக்குமானா கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு அரசியல் பிடிக்காது. ஆனால் வேற வழி கிடையாது. திமுகவில் உதயநிதியை தவிர வேற யாராவது ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருந்தாங்கன்னா திமுகவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை தலைவராக்கிட்டாங்க, சிஎம்மாவும் ஆகிட்டார். சிஎம் ஆகிறப்போ அந்த பவரில் ஒரு 2-3 வருஷம் கன்சாலிடேட் பண்ணிட்டார் அந்த பவர். நாளைக்கு யாராவது ஒருத்தர் அதிமுக தலைவராகனா யாராவது ஏற்றுப்பாங்களா? வாரிசு அரசியல் அப்படின்றது இது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு ஒன்று பார்க்கணும். ஏன்னா யார் ஒரு அரசியல்வாதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் அது ஓகே சொன்னாதான் அது ஜெயிக்க முடியும். இப்போ நான் என் பையனுக்கு நான் சீட்டு தரலாம், ஆனால் மக்கள் நினச்சா வேண்டாம்னு நினச்சிக்கலாம். மக்கள் நினச்சா தோக்கடிச்சிடலாம். தோக்கடிச்சிட்டோன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். அப்போது மக்கள் ஏற்றுக்கணும். மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அந்த விஷயம் நடக்கும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வாரிசு நடிகரேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வாரிசு நடிகரும் சக்ஸஸ்ஃபுல்லாக? எவ்வளோ வாரிசு நடிகர்கள் பயங்கரமாக தோற்று போயிருக்காங்க. பாரதி ராஜா பையன் மனோஜுக்கு அந்த மாதிரி ஒரு லான்ச் உலகத்தில் யாருக்குமே கிடச்சிருக்காது. மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், ராஜீவ் மேனன், அப்படி தமிழ் சினிமாவில் அன்னைக்கு கொடி கட்டி பறந்த எல்லாருமே சேர்ந்து பாரதி ராஜா பையனை லான்ச் பண்ணுறாங்க. தாஜ்மஹால்னு ஒரு படம் அவ்வளோ பிரம்மாண்டமா என்ன ஆனார்? வாரிசு நடிகர் ஏன் ஒரு வாரிசோடைய பையன் ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை? ஏன் ஒரு பெரிய இது இல்லாமல் விஜய் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாரு? நிறைய பேரால் முடியல. ஸோ வாரிசுன்றது உங்களுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை தரலாம், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த வாரிசு அரசியல்ன்ற வார்த்தையை எதிர்கட்சிகள் பயங்கரமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிறப்போ தான் தெரியும். ராகுல் காந்திக்கு இன்னைக்கு அரசியல் பிடிக்குமானா கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு அரசியல் பிடிக்காது. ஆனால் வேற வழி கிடையாது. இப்போது நீங்கள் நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு திமுகவில் உதயநிதியை தவிர வேற யாராவது ஒருத்தரை துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருந்தாங்கன்னா திமுகவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும்? எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க? எவ்வளோ பேர் ஏன் எனக்கு தரல அந்த வாய்ப்பு, ஏன் அவனுக்கு தரணும், ஏன் அவங்க பின்ன. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின்றதால எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கலைஞருடைய பேரன், ஸ்டாலினுடைய பையன் அப்படின்ற ஒரு விஷயம். இது இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இது ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும். பிஜேபியில் ஏன் இது இல்லை அப்படின்னா, பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு இயக்கம் அதை ஃபுல்லாக ஆளுக்கப்படுது. ஆர்எஸ்எஸ் யாரை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கட்டுப்படுவாங்க. இன்னைக்கு அதிமுகவில் அந்த பிரச்சனை வரும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமியை தலைவராக்கிட்டாங்க. அப்போ எடப்பாடி சாமி சிஎம்மாவும் ஆகிட்டார். சிஎம் ஆகிறப்போ அந்த பவரில் ஒரு 2-3 வருஷம் கன்சாலிடேட் பண்ணிட்டார் அந்த பவரை. இன்னைக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தர் அதிமுக தலைவராகனா யாராவது ஏற்றுப்பாங்களா? கஷ்டம், பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அதிமுகவுக்கு ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கமும் கிடையாது, அதிமுகவுக்கு கலைஞர் மாதிரி ஒரு ஃபேமிலியும் இல்லை, இல்லைனா இந்திரா காந்தி ஃபேமிலி மாதிரி, சோனியா காந்தி ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடையாது. ஸோ வாரிசு அரசியல்ன்றது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சரியான வாய்ப்பு கிடைக்கும். அது வாய்ப்போடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க், ஒருத்தருடைய அவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்றது தான் அதை அவங்கள நிற்க வைக்க பண்ணும். நான் அட்மையர் பண்ணுற பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஆரம்பித்து நேருவிலேருந்து மன்மோகன் சிங், விபி சிங், மோடி கிட்ட பயங்கரமான ஸ்ட்ரெங்க்ஸு, அவர் பண்ணுற விஷயங்கள். தமிழ்நாட்டில் அண்ணாதுரை, கலைஞர், மிரட்டுற தலைவர்கள். ஸோ நிறைய பேர் ஒருத்தரும் ஒரு விஷயத்தில் நான் அட்மையர் பண்ணுறேன்.
இப்போதைய தமிழ்நாட்டு சிஎம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தலை சிறந்த, நான் ரொம்ப பொறாமைப்படுற ஒரு அப்பான்னா நான் அவரை பார்க்குறேன். அவர் வந்து உதயநிதியை ஷேப் பண்ணி, உதயநிதிக்கு தர ஒரு இம்பார்ட்டன்ஸ், உதயநிதி பர்த்டேயில் நடந்த ஒரு விஷயம், என்ன அப்பாடா அப்படின்ற மாதிரி பொறாமப்படுற அளவுக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு அப்பா. அதாவது உதயநிதி மு.க. ஸ்டாலின் வந்து எப்போவோ முதலமைச்சராக ஆக வேண்டியது அவர் வந்து, ஆனால் அந்த இது அவருக்கு கிடைக்கல, அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கலைஞர் வந்து 93 வயசு ஆகிற வரைக்கும் அவரால் திமுக தலைவராக கூட ஆக முடியல. ஆனால் உதயநிதிக்கு அவர் அப்படிலாம் பண்ணலை. உதயநிதியோட 47வது வயசுலேயே வந்து உதயநிதிக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி செம்மையாக ஷேப் பண்ணி, ஒரு அப்பான்னா மு.க. ஸ்டாலின் மாதிரி ஒரு அப்பா கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு செம்ம அப்பா சிஎம்குள்ளே இருக்கார்.